இல்லம்மா, எனக்கு அதை விட முக்கியமான மீட்டிங் இருக்கு, தவிர்க்க முடியாது. அதனால இந்த உதவியை நீ பண்ணித்தான் ஆகணும். நோ ப்ராப்ளம் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வரம்மா. நானே உனக்கு ஃபோன் பண்றேன், நீ எனக்கு பண்ண வேண்டாம். ஓகே சார். வரேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பிரம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா மேடம். சார் வேற ஊர்ல இல்லையா, நல்லா தூங்கிட்டேன். இருக்கட்டும் மேடம், நான் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க. இந்தாங்க மேடம் பிரசாதம். உட்காருங்க. என்ன பிரசாதம் இது? இன்னைக்கு எங்க குலசாமிக்கு படையல் வச்சோம். ஓ, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். நீங்களும் வேண்டிக்கோங்க மேடம். கண்டிப்பா. அன்னைக்கு உங்க தங்கச்சி சித்ராவுக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை கூட பண்ணிட்டு வந்தேன். தெரியும் மேடம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு கூட நீங்க சின்ன சின்ன உதவிகள் செய்யணும். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவி எப்பவும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நகை விஷயம் கூட பேசிட்டேன். அப்படியா? ஆமா மேடம். எவ்வளவு போட போறீங்க? 50 கிராம்ல வளையல், 50 கிராம்ல ஒரு செயின், 60 கிராம்ல ஒரு நெக்லஸ், 80 கிராம்ல ஒரு ஒட்டியானம் எல்லாம் போடுறதா பேசிட்டேன் மேடம். அடேங்கப்பா, சிம்பிளா கல்யாணம் பண்ற மாதிரி பேசுறீங்க. ஆனா உங்க நகை லிஸ்ட பார்த்தா பெருசா இருக்கே. அந்த அளவுக்கு பணம் இருக்கா? இப்ப நான் சொன்ன நகைக்கு நான் பணம் கொடுக்க போறது இல்ல மேடம். பின்ன நீங்க தான் கொடுக்க போறீங்க. என்ன வளர்றீங்க? வளரல, உண்மையதான் சொல்றேன். நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? கொடுப்பீங்க. என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் கரெக்டா தான் பேசுறேன் மேடம். உங்க எம்டி உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த பணத்துல இருந்து தான் நீங்க இந்த நகையெல்லாம் எனக்கு வாங்கி தர போறீங்க. என்ன சொல்றீங்க பிரம்மா? எஸ் மேடம். அன்னைக்கு நீங்க உங்க எம்டிய பார்க்க போனப்ப நானும் உங்க பின்னாடியே வந்தேன். நீங்க 2 பேரும் பேசினத எல்லாத்தையும் நான் கேட்டேன். நான் ஒன்னும் பெருசா உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணல மேடம். அதுல இருந்து 10 லட்சம் கொடுங்க, அது போதும். என்ன பிரம்மா இது? எங்க எம்டி அவர் வேண்டியவருக்கு யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இது. அதுல இருந்து நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? அவர் யாருக்கு கொடுக்க சொன்னாரோ அவருக்கு பாதி பணம் கொடுங்க, மீதிய நாம 2 பேரும் 50-50 ஷேர் பண்ணிக்கலாம் மேடம். அது எப்படி முடியும்? எம்டி கிட்ட அவங்க போன் பண்ணி கேட்டாங்கன்னா? கேக்கட்டுமே, சொல்றதுக்கு தான் அவர் இல்லையே. அவர் ஊருக்கு போனா என்ன போன்ல சொல்ல மாட்டாரா? அட, உங்களுக்கு விஷயமே தெரியாம பேசுறீங்க. அவர் ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இன்னைக்கு டிவில அவர் தான் ஃபாஸ்ட் நியூஸ் விடாம போடுறாங்க. அவரை நேத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க மேடம். வேணும்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பிரபல தொழிலதிபர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். காவல்துறையினர் இக்கொலையை பற்றி விசாரித்து வருகின்றனர். கூடிய விரைவில் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து விடுவோம் என்று இன்ஸ்பெக்டர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
இச்சம்பவம் மர்மமாகவே உள்ளது. இக்கொலைக்கு காரணமாக சில முக்கிய புள்ளிகளை போலீசார் சந்தேகித்து வருகின்றனர். உங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு நீங்க மிரட்டினதா உங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உண்மைதானே? அதெல்லாம் பொய் சார். எனக்கு உண்மை மட்டும்தான் வேணும். நான் சொல்றது உண்மைதான் சார். எல்லாத்தையும் தப்பா சொன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பேன். உங்க பேர் என்ன? பிரசாத் சார். எப்ப வேலையில ஜாயின் பண்ணீங்க? 2 மாசம் ஆச்சு சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சார். இவ்வளவு படிச்சுக்கிட்டு ஏன் இந்த கம்பெனில? வேற இடத்துல வேலை கிடைக்கல சார். ஹரிக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதாவது சண்டை இருந்ததா? இருந்தது சார். ஏய் ஏடா ராஸ்கல், எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வந்ததை நீ பாத்தியா? மிஸ்டர் ஹரி, கொஞ்சம் பேசாம இருங்க. விடுங்க. உண்மையை தானே சார் போலீஸ்ல சொல்ல முடியும். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததை சொல்லணும்ல சார். எனக்கு எங்க அப்பாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுவியா? நான் ஏன் சார் அப்படி சொல்ல போறேன்? அவர் கொலையானதுக்கு அவரோட சின்ன வீடு தான் காரணம்னு சொல்லுவேன். அவரோட சின்ன வீடு யாரு? அதை கண்டுபிடிக்க தான் சார் அவர் போனை ட்ராப் பண்ணேன். ஆனா கண்டுபிடிக்க முடியல. அந்த சின்ன வீடு மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே போய் கொன்னுட்டு வந்திருப்பேன். தெய்வம் மாதிரி இருந்த எங்க அப்பாவை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்க. யாரோ கூடவே இருந்தவங்க தான் எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. அவங்கள நான் விட மாட்டேன். மிஸ்டர் ஹரி, ப்ளீஸ் வெளியே போங்க. சார் ப்ளீஸ் போங்கன்னு சொல்றேன்ல. உங்க எம்டி எப்படி? தங்கமானவர் சார். அவர் சாவுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு நிமிஷம் சார். ஹலோ. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் பிரம்மா. சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா. உண்மையெல்லாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்? வெளியே உங்க எம்டி பையன் நிக்கிறான். அவர்கிட்ட போய் சின்ன வீட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க தான் எப்பவும் எம்டி கிட்ட வாங்கி கொடுப்பீங்கன்னு நான் சொல்லுவேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.